என்ன நீ அவர் பாட்டுக்கு பணத்தை எடுத்துவான்னு சொன்னாரு, நீ பாட்டுக்கு வந்துட்டு பணம் வச்சிருக்கியா? அதெல்லாம் சும்மா தர்மராஜ ஏமாத்துறதுக்காக சொன்னது. கோபி கண்ணடிச்சானே கவனிக்கலையா? கவனிச்சேன். மத்த ஆம்பளைங்க கண்ணடிக்கிறது நீ கவனிக்கிறியா? அவர் எங்க என்ன பார்த்து கண்ணடிச்சாரு? உன்னை பார்த்து தான் கண்ணடிச்சாரு. சரி, போய் கோபி கிட்ட ட்ரங்க் கால் வந்திருக்குதுன்னு சொல்லு. ட்ரங்க் கால் எங்க வந்திருக்கு? ட்ரங்க் கால் வரல, நான் தான் டெலிபோன்ல அவங்கிட்ட பேசுவேன். அவன் ஹலோ ட்ரங்க் காலா அப்படின்னு பேசி தர்மராஜ பயமுறுத்துவான். போய் கோபி கிட்ட இன்கம் டாக்ஸ் ரைட் விஷயமா ட்ரங்க் கால் வந்திருக்குதுன்னு சொல்லு போ. இப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லவா? பதட்டமா சொல்லு போ. சரி சரி சீக்கிரம். சார், உங்களுக்கு ட்ரங்க் கால் வந்திருக்கு. ஏதோ இன்கம் டாக்ஸ் ரைட் விஷயமா. ஹலோ, இன்கம் டாக்ஸ் ரைடா? இந்த ஊர்லயா? என்னது, முக்கியமானவங்க வீடுகள்லாம் சோதனை போடுறாங்களா? காலையில டிபன் பண்ணிருக்காங்களே இட்லி கூட கொஞ்சம் மிளகா பொடி இருந்தா நல்லா இல்ல? நீ ஏன்பா பயப்படுற? நாம என்ன கருப்பு பணமா வச்சிருக்கோம்? அவ்வளவும் கணக்குல இருக்கிற பணம், கவலையே படாத. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க, எனக்கு அவியலும் நிச்சயம் வேணும்பா. என்னது, 15 லட்சம் ரூபாய் தங்கத்தை பொட்டியில போட்டு தோட்டத்துல புதைச்சு வைக்க போறியா? இது என்ன கடத்தல் தங்கமா? கோபி, எது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, எனக்கு வறுவல் மட்டும் நிச்சயமா வேணும். அவ்வளவும் கணக்குல இருக்கிற பணத்தை தான் வாங்கினது, நீ கவலைப்படாத. எல்லாத்தையும் அனுப்பி வை. கோபி, கடைசியில கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ். ஓகே. என்ன சார் இது? நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு முக்கியமான வேலை மறந்தே போயிட்டேன், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். நல்ல விஷயமா உண்மையை சொல்லாம போறீங்களே? அது நாளைக்கு பாத்துக்கலாம்ல. பணத்தையாவது வாங்கிட்டு போங்க. ஐயோ வேண்டாங்க, நாளைக்கே. சார் திடீர்னு அவசரமா புறப்பட்டாரு. இன்கம் டாக்ஸ் ரைட பத்தி பேசினோடனே சார் போல இருக்கு. என்ன பயம்? என்ன பெரிய இன்கம் டாக்ஸ் ரைடு? என்ன இது? மிளகா பொடி, அவியல், வறுவல், எலுமிச்சம்பழம் இவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ் ரைட பத்தி எவ்வளவு அழகா விளக்கம் சொல்றாரு. நோட்டு எல்லாத்தையும் ஒரு அவியலா குமிச்சு வச்சு அந்த பணக்காரனை கேள்வி மேல கேள்வி கேட்டு வறுவல் மாதிரி வானிலையில போட்டு வறுத்து எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அந்த ஆளு எலுமிச்சம்பழம் தேய்ச்சிக்கிட்டு அம்போடு போகணும் இல்ல சார்? கேட்க வேண்டியதான், நான் வரேன். நான் பேசுறதுல கூட எவ்வளவு பெரிய உண்மையெல்லாம் அடங்கி இருக்குதுப்பா. கூட சாப்பாட்டுறாமா அவியெல்லாம் மிளகா பொடியா? என்ன இப்ப காரியம் சக்சஸ் இல்லையா? பயந்துட்டு ஓடி நேரம் இல்லையாப்பா? அது சரி, இப்ப அவர் போயாரு, நாம என்ன செய்யறது? என்ன செய்யறது? என்ன செய்யறதா? அப்புறம் சொல்றேன். என்ன செய்ய போறாரு? அப்புறம் சொல்றேன். அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன். எங்க டாடி அவங்களுக்கு கொடுக்கறதையே தன் கொள்கையா கொண்டு வாழ்ந்தவர். எங்கப்பா இருக்கிறவங்க கிட்ட வாங்குறதையே கொள்கையா கொண்டு. சும்மா இருங்க தம்பி. அதானே இந்த நாட்டுல அறிவாளிகளை பேச விட மாட்டாங்களே. நீங்க பேசுங்க சார். கோபியினுடைய அப்பா கொஞ்சம் நிஜமாவா தர்மத்தை கத்தியா பணத்தை அள்ளி கொடுப்பாரு. என் கண்ணால நான் பாத்துருக்கிறேன். அதானே, ஒருத்தன் ஏதாவது குடுக்கறான்னு தெரிஞ்சா போதுமே உடனே போய் நின்னுடுவீங்களே. எவ்வளவு வாங்கினீங்க? ஐயோ, அந்த பழக்கெல்லாம் நம்மளுக்கு இல்லீங்க. ஐயோ, இப்ப கூடவா கைய வாங்குற மாதிரியே நீட்டணும். ஏழைங்களுக்கு தர்மம் செய்யணுங்கிறதா என்னுடைய ஆசை. அப்படிப்பட்ட நல்ல காரியத்தை இவரை போல பெரிய மனுஷங்க கையால செய்யறதா முறை. கரெக்ட். அதுக்கு பெரிய முறா விட்டு பணத்தை அள்ளி விட்டு தாங்க பேர் சம்பாதிச்சுக்கிறதுன்னா அவங்க எப்பவுமே தயார். ஏண்டா அவர் பணம் நம்ம பணம் வித்தியாசப்படுத்துற? எல்லாமே அவர் பணம் தான்டா. எடுத்துட்டு போடா. உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் எதையும் கேட்டுக்கிட்டு தான் செய்வேன். எடுங்க, வாங்க வாங்க எடுங்க. எனக்கு முடிஞ்ச அவக்கவே வரல, எனக்கு பழக்கமே இல்ல. உங்களுக்கு தான் பேச மாட்டேன், கொஞ்சம் முடிச்சு அவங்க சார். எல்லா ஏழைகளுக்கும் நீங்களே கொடுங்க. ஏழுமலை எடுத்து கூடயா? வாங்க வாங்க. ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கங்க. ஒவ்வொருத்தரா வரணும். வரிசையா வாங்க. ஒவ்வொருத்தரா போங்க. அப்படித்தான். பணத்தோட அருமை தெரியலையா? அள்ளி அள்ளி இறைக்கிறான். இறக்கட்டுங்க. பணக்காரன் கருவாட்டு கண்ட பூனை மாதிரி சுத்தி வரான நாகபூஷணம் இவன் கொட்ட அடங்கனா இந்த பணக்காரன் போண்டி ஆகணும். ஆக்கிடுவோம். அப்ப 2 கொடுப்போம். தள்ளு. பாத்தியாடா, ஏழைங்களை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் எல்லாம் ஏழைங்கள்ட்டயே போகுது. இப்படியாவது அவர் செஞ்ச பாவத்துல ஒரு பங்கு தொலையட்டும். இது வரைக்கும் 14 வேட்டி 13 புடவை பாவம் தொலைஞ்சிருக்குது. உதவி பண்ணலாம். வா, அக்க மட்டும் பிரிங்க. வாங்க.
ஏன் நான் அவரை பார்த்து கணத்துல போட்டுக்கிறேன்? ஐயோ ஏழை சிரிச்சாரே, நான் இறைவனை பார்த்துட்டனே, இறைவனை பார்த்துட்டனே. ஓஹோ, ஊரார் பணத்தை கொடுத்து அதுல ஏழையோட சிரிப்பை பாக்குறியா? உன் பணத்தை கொடுத்து ஏழையோட சிரிப்பை பாக்கணும். ஹலோ, ரமேஷ் ஹியர். ஹலோ ரமேஷ், நான் மீனா பேசுறேன். என்ன கண்டதா உனக்கு பிடிக்காத, அப்புறம் போன் பண்றேன். ரமேஷ், உங்க கோபத்துக்கு காரணம் எனக்கு நல்லா புரியுது. நான் கோபியோட பழகிறது சிநேகிதிங்கிற முறையில தான், காதலிங்கிற முறையில இல்ல. இத போய் தப்பா எடுத்துக்கிறீங்களே. ரமேஷ், உங்க கூட பேசணும் பழகணும்னு என் நெஞ்ச படக் படக்குன்னு துடிக்குது. ஆமா, நாம எப்ப 2 பேரும் சந்திக்கிறது? உடனே வரட்டுமா? நோ நோ நோ. இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊர் பார்க்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே. என்ன கோபி இது? அந்த ஆளை வர சொல்லிட்டீங்க, இப்ப நாம என்ன செய்யறதா? அந்த கதைய உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். இப்ப எந்த கதையை சொல்ல போறீங்களா? இப்போ ஹலோ மீனா, உன்னை ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டேன்ல. ஐ அம் சோ சாரி. மீனா, நீ என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேங்கிறத இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். ரமேஷ், மீனா, இப்படி ஒரு இன்பத்துக்காக எத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ மை காட், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேனே. என்ன? அந்த கோபி இல்ல, அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்க அப்பா ரொம்ப தீவிரமா இருக்கார். அதுக்குள்ள நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ரமேஷ். என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த கோபி உன்னை கட்டிக்க விட மாட்டேன். இப்போ எங்க அப்பாட்ட சொல்லி உன்னை பொண்ணு வைக்க வரேன். ரமேஷ், நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், மறக்காம உங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்துருங்க. ஓ ஷூர். முதல்ல உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஓ கண்டிப்பா வரேன். பாய். என்ன கோபி, போட்டோ எடுத்துட்டீங்கல்ல? எடுக்க கூடாத போட்டோவை எடுக்க கூடாத நான் எடுத்துட்டேன். என்ன சொல்றீங்க? மீனா, தன் காதலிய இன்னொருத்தன் பாக்குறதே யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா நான் ஒண்ணு அவங்க கூட என்ன மன்னிச்சிரு மீனா. உங்க மனசு எனக்கு நல்லா புரியுது கோபி. இதுக்கே எவ்வளவு வேதனை படுறீங்களே. உங்க அம்மா எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வர வேண்டாம்? அதுக்காக நாம சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். தியாகங்கள் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆனா நீ பாத்தீங்களா, நீ நான் பிரிச்சு பேசுறீங்க. நமக்குள்ள இந்த பிரிவினைக்கு இடமே கிடையாது. இதோ பாருங்க, உங்களுக்காக நான் எதையும் செய்ய காத்திருக்கிறேன். மீனா, வாங்க செட்டியார், வாங்க வாங்க உட்காருங்க. வாடா தர்மராஜ், நீயும் உங்களை லேட்டா வர்றதா? நேரம் ஆயிடுச்சு. மீனா, உன் பிறந்த நாளைக்கு என் அன்பு பரிசு. என்னடா நாகபூஷணம், வர வேண்டியதெல்லாம் வந்தாச்சு, ஆரம்பிக்க வேண்டியதானே? ஒரு முக்கியமான விருந்தாளி வரணும்டா. யார் அது? என்னை விட முக்கியமான விருந்தாளி? அப்பா அப்பா, கோபி வர்றாருப்பா. ஹாய் 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 ஹாய். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். வாங்க தம்பி. Many happy returns of the day, dear மீனா. தேங்க்யூ கோபி. ஹாய் மிஸ்டர் நாகபாஷாணம். நாகபூஷணம் தம்பி. ஏதோ ஒரு க்ஷணம். இப்ப என்ன அதுல? சார், உங்க பொண்ணுக்காக தான் இந்த பிரசன்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். என்ன சின்ன பசங்க விளையாடுற தலையாட்டு பொம்மை எல்லாம் கொண்டாந்து இருக்கீங்க? இந்த தலையாட்டி பொம்மையில ஒரு பெரிய தத்துவமே இருக்குது. இது பணக்காரங்க கையில இருந்துச்சுன்னா ஏழைங்க தலைங்களை உங்க இஷ்டப்படி உருட்டாதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர் கையில இருந்துச்சுன்னா பணக்காரங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். நான் உங்களை சொல்ல, எங்க அப்பனை சொல்றேன். ஆனா ஒண்ணு பாருங்க சார், இதுல இத கவுக்கவே முடியாது. யார் ஒன்னாலும் முயற்சி பண்ணி பார்க்கட்டும், இத கவுக்க முடியாது. ஆனா ஒண்ணு, இதுவா தலைய ரொம்ப அதிகமா ஆட்டி கீழே விழுந்துருச்சு, சுக்கு நூறா போடும். அவ்வளவுதான், அத்தோட அடையாளமே தெரியாது. கவுக்க முடியாத விஷயங்களே அப்படித்தானே. தலையை அதிகமா ஆட்டி கீழே விழுந்தாக்க கோவிந்தா. பரவாயில்ல தம்பி, சில விஷயங்களை நீங்க எங்கேயோ உள்ள அடக்கியே வச்சிருக்கீங்க. இருக்குது, இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? ஆமா, அந்த பெரிய மனுஷன் இங்க பாக்குறாரா? பாக்குறதா? நான் வச்ச நெருப்பு இப்பதான் புகைய ஆரம்பிச்சிருக்கு. புகஞ்சா போறாது, பத்தி எரியணும். கேட்க விட்டு நாகபூஷணம், அந்த அக்கிரமத்தை பாத்தியாடா? அதுல என்னடா அக்கிரமம்? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அப்பா, உன் பொண்ணை என் பையனை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அடிக்கடி கெஞ்சிட்டு இருப்பேன். அதெல்லாம் அது என் பொண்ணுடைய மனசை புரிஞ்சுக்காம சொன்னேன். எனக்கு நம்பிக்கை துவக்கப்பட்டடா. எங்களை இங்க வரவழைச்சு இத சொல்லி அவமானப்படுத்த நினைக்கிறியா? ஒண்ணு ராக்கி, கேக்க எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துரு. ஓயே கோபி, வாங்க உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சாப்பிடுங்க. நீ தான் முதல்ல. நீங்க தான் முதல்ல சாப்பிடுங்க. இல்ல, நீ தான் முதல்ல.
சாப்பிடுங்க. அப்படி மீனா பெரிய மனுஷன் நினைச்சு உன்னை உள்ள விட்டேன். சில்லற புத்தித்தனமா நடந்துட்டேன். போடா வெளியே. என்னடா சொன்ன? என்ன பகத்துக்கிட்டு நீ இந்த ஊர்ல எப்படி வாழ்ந்துருவேன் நான் பாத்துறேன். வாடா ரமேஷ். போங்கடா. ஆயா ஹலோ, நான் ஆயா பேசுறேன். நான் மீனா பேசுறேம்மா. இங்க நடந்த ஒரு சின்ன தகராறுல கோபிக்கு தலையில அடிபட்டுடுச்சு. என்ன? கோபிக்கு அடிபட்டுச்சா? முதல்ல ஒண்ணு பேச சொல்லுமா. கட்ட அவுக்குற வரைக்கும் பெட்ல இருந்து எழுந்திருக்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காருமா. ஆமா, இப்ப நீ எங்க இருந்து பேசுற? கழுத்தூர்ல இருந்து தான் பேசுறேன். பொண்ணு நீங்க புறப்பட்டு வந்துருங்க. கோபி அந்த ஊருக்கு ஏன் போனா? கடவுளே, எனக்கே இந்த சோதனை. நான் எப்படி அந்த ஊருக்கு போறது? நான் போக மாட்டேன். நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன். லட்சுமி, சொந்த வெறுப்ப வச்சு அந்த ஊருக்கு போகத்தான் எங்க அழகு. யாருக்காக நீ இவ்வளவு காலம் வாழ்ந்தியோ அந்த மகன் இப்ப அடிபட்டு கிடக்க. அவன் உயிர் உனக்கு பெருசா தெரியல. தயங்காதே, உடனே புறப்படு. கோபி, கோபி, உனக்கு என்ன பாத்து? என்னம்மா இது பேச்சு முச்சலா படுத்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் இல்லம்மா, தலையில வலி அதிகமா இருக்குன்னு தூக்கத்துக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. ஆமா, என்ன தகராறு? வாங்க, நான் என்ன விவரமா சொல்றேன். அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. கோபியும் நல்லா தூங்குறான். நாம ஆளுக்கு ஒரு சாத்துக்குடி எடுத்துப்போமா? வேண்டாம், ஆப்பிள் எடுத்துக்கோ.